டிடர்ஜென்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தீபாவளி பலன்கள் எப்படி இருக்கிறது? தீபாவளி தித்திக்கும் தீபாவளி. இந்த தீபாவளி என்னென்னு சொல்கிறது, வண்ண வண்ண துணிகள் எல்லாம் எடுத்து எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு தீபாவளியாக இந்த தீபாவளி இருக்கும். 5 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கிறார். 5-12 கூடியவர் நீச்சமாக இருக்கிறார். 3 கூடிய சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறார். 2 மேஜர் நீச்சங்கள் இந்த தீபாவளி அப்போ, இந்த அக்டோபர் 20ஆம் தேதி 2 மேஜர் நீச்சங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் 3 முக்கியமான பார்வைகள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், குரு பகவான் 7-10 கூடியவர் உங்களுக்கு, அவர் 2ஆம் இடத்தில் இருப்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். 2-7-10 கூடியவர் தொழில்காரகன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றால் தொழில் பிச்சுக்கிட்டு போகும். தொழிலில் நீங்கள் தான் டாப்பர், நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வந்து உச்சம் பெறும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. அடுத்ததாக 7 கூடியவராகவும் இருந்து உச்சம் பெறுவதால் வெளிநாடு போகிற வாய்ப்புகள், லண்டன் போகணும், கனடா போகணும், அமெரிக்கா போகணும், உங்களுடைய எல்லா கலர் கனவுகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு பொன்னான ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது அமையும். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கோடி 7 கோடியவன் நீச்சம் என்பதால், 7 கோடியவன் உச்சம் என்பதால் வெளிநாடு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும். முக்கியமான விஷயமே அதுதான். பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தலைகீழாக சரியாகும். உங்களுக்கு என்ன பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஆன் தி ஸ்பாட் சரியாகிறதுக்கான வழிகள் எல்லாம் ஏற்படும். அந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்னா சில பேர், சார் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர்னார், சார் ஸ்லீப்பிங் பார்ட்னர்னார், ஆரம்பத்தில் நிறையா பண்ணார், அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலாக வந்து கை கழுவிட்டு போயிட்டார் சார், போன்ற விஷயங்கள் எல்லாம். இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அம்சங்கள் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ். ஸோ புதிய பார்ட்னர் என்பதெல்லாம் கிடைப்பாங்க. இந்த டிசம்பர்லேயே இந்த தீபாவளி அன்றைக்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது குடும்பங்கள் ஒன்று சேருகின்ற விஷயம். தலைவன் தலைவி படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஹீரோயினுக்குள்ளே ஒரு சண்டையே கிடையாது. ஆனால் இவங்க அத்தனை பேரையும் அனுசரித்து போகணுங்கிறது தான் பெரிய இருக்கிறதுலே பிரச்சனை. அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இவருக்கு ஒன்று பிடிக்கும், அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கும், பாட்டிக்கு ஒன்று பிடிக்கும். எல்லோருடைய கருத்துக்களுக்கும் ஒன்று எல்லாம் ஒத்து வராது ஒரே நேர்கோட்டில். கிரகணத்தன்னைக்கு தான் என்றைக்காவது நம்ம சூரியன் சந்திரன் பூமியை ஒரே நேர்கோட்டில் காண்கிறோம். அதை விட மோசமானது மாமியார் மனைவி நம்ம 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது. அதை விட மோசமான ஒரு விஷயம். இதெல்லாம் நேர்கோட்டில் இருக்கவே முடியாது, அந்த மாதிரியான விஷயம். ஸோ அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள். 2ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது 2இல் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது வியாதி, கடன், கஷ்டம், ருண, ரோக, சத்ருஸ்தானம். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள்லாம் சரி பண்ணுறார். முக்கியமாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட, பெருங்குடல், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதை இந்த குரு பகவான் சரி பண்ணுறார். அதை வந்து அங்கே இருக்கிற செவ்வாய் பகவானுடைய வீடு என்பதால் ஆப்ரேஷன் வரைக்கும் போன விஷயங்கள்லாம் கூட குரு பகவான் சரி பண்ணுறார், ஆப்ரேஷனல் விஷயங்கள். அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆயுள் பாவத்தை பார்க்கும் பொழுது ஆயுசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். சார் ஐசியூவில் இருக்கார் சார், என் வீட்டுக்காரர் பழப்பாரா தெரில. மிதுனராசிக்கார பெண்கள் அவங்களுடைய கணவரை நினச்சி கவலையப்பட வேண்டாம். அடுத்ததாக இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் சொத்துக்கள் என்பது அதிகமாகிறது. 8ஆம் இடம் என்பது அசட்ஸ் என்பது அதிகமாகிறது. ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஆசை சார், அது என்ன பண்ணுறதுன்னு தெரில, அது எப்படி வாங்கிறதுன்னு தெரில, போன்றவைகள்லாம் இந்த குரு பகவானுடைய பொன்னான பயிற்சியினால் இந்த 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான, சில பேர் ஷேரு, ஈக்விட்டிலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கையெழுத்து போடுற விஷயங்களில் உங்கள் பேரில் இருக்கிற மதிப்பு கூட்டப்பட்ட சொத்துக்கள் இதெல்லாத்தையும் வாங்குறதுக்கான யோகங்கள். அடுத்ததாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது வக்கர சனி மங்கள சனியாக மாறுகிறார். சில பேர் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் கூட ரொம்ப அற்புதமான ஒரு யோகம். இந்த பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப் தான், ஆனால் இது நல்லா போகும் என்று நம்பிக்கை உடையவர்களுக்கெல்லாம் குரு பகவான் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது 10ல் இருக்கின்ற சனி பகவான் மங்கள சனி ஆகிறார். ஏற்கனவே சொன்னேன், பொது வாழ்க்கை எடுக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க.
ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவீங்க, அந்த வார்த்தைகளால் பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு. அதெல்லாம் சரியாகி நீங்கள் நல்ல பேர் எடுப்பீங்க. மக்களிடையே ஒரு நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். அதே மாதிரி இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன், ராசியில் அமர்ந்து பார்த்த உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தில் அமர்ந்து பார்த்தவை, 8ஆம் இடத்தை பார்த்தவை, 10ஆம் இடத்தை பார்த்தவை எல்லாம் சூப்பர். இப்போது ராசிக்கு 5ஆம் இடமாகப்பட்ட யோகாதிபதி வீட்டில் ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்கக்கூடாது. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றதே ஒரு நல்ல விஷயம். 4 கூடிய புத பகவான் 5ஆம் இடத்திலும், 3 கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்திலும், 6 கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். 3, 6 கூடியவர் சம்மந்தப்படுகிறார். 3 கூடியவரும் 6 கூடியவருமாக சேர்ந்து 5ஆம் இடத்தில் சம்மந்தப்படும் போது ஒரு மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான். எழுதி வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரங்கள்லாம் அரச மரத்தை சுற்றிப்பார், அடிவயிற்றை தொட்டுப்பார்பாங்க. அந்த மாதிரி என்ன, தீபாவளி வருகிறது, அடிவயிற்றை தொட்டுப்பார், அப்படி தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, அதிரடி தீபாவளி வருகிறது, அடிவயிற்றை தொட்டுப்பார். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கெல்லாம் உங்களுக்கு குழந்தை ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக அதிகம். ஐவிஎஃப் பண்ணுறோம் சார், ஐயுஐ பண்ணுறோம் சார், செயற்கை கருத்தரிப்பு முறையில் பண்ணுறோம் சார், அதெல்லாம் ஒரு கருத்தரிப்பு வேணால் நேச்சுரலாகவே இயற்கையிலேயே இறைவன் இது நீங்கள் உங்கள் காதலின் நிமித்தமாகவே உங்களுக்கு அந்த குழந்தை கிடைக்கும். சில பேர் இப்போ தான் வந்து திருமண சொத்துக்கள் வாங்கியிருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் அந்த சொத்தை பராமரிக்கிறது, சொத்தை டெவலப் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். தீபாவளி அன்றைக்கி ஒரு எட்டு போயிட்டு நம்ம லேண்டை சுற்றி இது போட்டு வர்றது, காம்பவுண்டு போட்டு வர்றது, இந்த இடம் இன்னாருக்கு சொந்தமானதுன்னு போர்டு வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஏதோ ஒரு சந்தோஷம் அன்றைய நாள் நீங்கள் பூமியில் கால் வைப்பீங்க, நீங்கள் வாங்கின பூமியில், இதெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் வந்து இதை பார்ப்பதைப் போலவே 5ஆம் இடத்துல யோகாதிபதி வீட்டில் இத்தனை பேர் இருப்பதைப் போலவே யோகாதிபதி நீச்சமாகிறார் சுக்கிர பகவான். இது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனை. 5-12 கூடியவர் நீச்சம் என்னும் பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, சொன்ன பேச்ச குழந்தைகள் கேட்காது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் எல்லார் வீட்டிலும் இருக்கிறது தான். 5 கூடியவர் நீச்சமாகும்போது தெய்வ வழிபாட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் இந்த கேதார கௌரி விரதம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க தீபாவளி அன்றைக்கி, அதெல்லாம் முறை கெடாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு நல்லது. 5 கூடியவன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அதே மாதிரி 4 கூடிய புத பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது, இந்த தீபாவளி அன்றைக்கி ஏதாவது ஒரு பார்ட்டியோ மீட்டிங்கோ உங்கள் பாஸோடு நடந்ததுன்னா அந்த பாஸ் கிட்ட ப்ரமோஷனை பற்றி கேட்டு பாருங்கள். அன்றைய தினம் உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் கன்ஃபார்ம் ஆகும், பர்சன்டேஜ் நிச்சயம் கன்ஃபார்ம் ஆகும். இவ்வளோ வாங்கினா இவ்வளோ இன்சென்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் மாறும். நீங்கள் என்ன 5% இனிமேல் 15% வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சென்டிவெல்லாம் மாறும். வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒரு வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு சாமர்த்தியம், அந்த வேலையில் சம்பாதிக்கிறதுங்கிறது 2வது சாமர்த்தியம், அந்த வேலையை பிடிச்சி கையில் வச்சுக்கிறதுங்கிறது 3வது சாமர்த்தியம். இந்த 3வது சாமர்த்தியத்தை தான் நீங்கள் இப்போ பண்ணணும். 4 கூடியவன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வருகின்ற ஒரு புது ஆஃபர்னால் கிடைக்கக்கூடிய புது யோகத்தை நீங்கள் கன்ஃபார்மாக வச்சுக்கணும். இதெல்லாம் தான் பண்ணணும். மிதுனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நேரம் இது. இந்த தீபாவளி அன்னைக்கு தித்திக்கும் தீபாவளியாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.